தமிழால் ஒன்றிணைவோம், தொழில்நுட்பம் நன்கறிவோம் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆனந்தன் ஆர்பி சேனல். நான் உங்கள் ஆனந்தன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றினது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா பல அப்டேட்ஸ்களை வந்து கொடுத்துட்டே தான் வராங்க. அந்த வகையில் அவங்க இப்போது ஒரு புதிய அப்டேட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வாட்ஸ்அப்பை வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவும் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து ப்ரைவசியாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல பில்லியன் வந்து யூசர்ஸ் இருக்காங்க. வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்களுடைய யூசர்ஸினுடைய லெவலில் வந்து ப்ரைவசியாக வச்சுக்கணுன்றதுக்காக சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதுபோல் இந்த அப்டேட்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே கார்னரில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று வரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த அக்கௌண்ட், அதாவது கீ சிம்பிளோடு இருக்கிற இந்த அக்கௌண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் ப்ரைவசியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குக்கான எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு அதில் இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து நம்ம எப்படி வந்து இதோட வந்து மேட்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் நான் கொடுத்துருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் WHATSAPP 2.19.221 இதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுத்து சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டாக வர இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர்னு ஒன்று வரும். ஸோ இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் தான். ஸோ ஃபஸ்ட்டாக வர இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்னு கேட்குற மேலே நீங்கள் வந்து அப்டேட் மேலே கொடுத்து இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து அப்டேட் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வந்து ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்டேட் மேலே கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்டேட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் ஆகி லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்டேட்ஸினுடைய வெர்ஷனை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ட்ரையலாக கொடுத்து நிறைய பேர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணதில் வந்து இது ப்ரைவசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து இதை தெரிவித்து அதுக்கப்புறம் தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் இந்த வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான். ஸோ ஒன்ஸ் உங்கள்கிட்ட அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த 3 டாட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் அக்கௌண்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ன்ற ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கும். ஸோ இது வந்து நான் அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ன்றது பார்த்திங்கன்னா டிசேபிள் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கீ ஒன்று இருக்குது. ஸோ அந்த கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஃபிங்கர் பிரிண்ட்னு கேட்குது. ஸோ உங்களுடைய ஃபிங்கரை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மேலே வச்சிங்கன்னா ஸோ உங்களோட ஃபிங்கரை வந்து அதுவே கன்ஃபார்ம் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 மினிட்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமிடியேட்லினா உடனடியாக வந்து லாக் ஆகணும் அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்டர் 1 மினிட்ன்றது பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து லாக் பண்ணணும் அப்படின்றவங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இருக்கிறது ஆஃப்டர் 30 மினிட்ஸ். ஸோ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா லாக் ஆகணும் அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்லியே கொடுத்துட்றேன். இமிடியேட்லியே கொடுத்துட்டு நான் பேக் வரேன். ஸோ ஒன்ஸ் வந்து நான் செட்டிங் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வாட்ஸ்அப்லேருந்து வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன். வாட்ஸ்அப்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டு திரும்ப வந்து ஓப்பன் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இப்போது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பவும் வாட்ஸ்அப்பை வந்து திரும்ப நான் இங்கே ப்ளே ஸ்டோரில் இருக்கிறேன். ஸோ இங்கேருந்தே கூட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதிலிருந்தே ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லாத வந்து வாட்ஸ்அப்பை திரும்ப நீங்கள் வந்து லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கனாலும் சரி. ஸோ உங்களுக்காக வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லாக்குடுன்னு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து வாட்ஸ்அப்பு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து லாக் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுடைய மெசேஜஸ் வந்து யாராச்சும் பார்க்குறதுக்கான மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காது. ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் ஒவ்வொரு முறையுமே வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுடைய நண்பர்களும் இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.